நீங்க என்ன சொல்லிருவீங்க? நீங்க யுத்தம் பண்ணினீங்க அப்படின்னா, நாங்க போய் யுத்தம் பண்ணணும், நாங்க ஈட்டியை வச்சு குத்துனோம், நாங்க குதிரை படையில போனோம், நாங்க யானை படையில போனோம், நாங்க என்ன செய்தோம், அப்படி செய்தோம், இப்படி செய்தோம்லாம் நிறைய பெருமை பேசிடுவீங்க. God knows that people, if they fight with their army, they will speak with pride that we use the cavalry, we use the infantry, but God knows that the people should keep quiet and the Lord will fight for the people. யுத்தம் என்னுடையது, தேவன் உங்களுக்கு தருகிற ரட்சிப்பை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. Just stand still and see the salvation of God because the fight belongs to God. நாளைக்கு யுத்தத்திற்கு போங்க. You go tomorrow to the war. அப்ப இவ்வளவற்றை தேவன் அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டாங்க. God prophesied all these things earlier. இது எல்லாம் தேவனுடைய வார்த்தை. All these words are from God. அவங்க என்ன செய்தாங்க? பணிந்து குனிந்து தேவனை மகா சத்தமிட்டு தேவன் என்ன செய்தாங்க? துதித்தாங்க, ஆர்ப்பரித்தாங்க, எல்லாம் செய்தாங்க. ஏன்னா யுத்தத்தை செய்கிறவர் தேவன் என்று சொன்னனால அதுக்கு நன்றி செலுத்தி அவர்கள் ஆரவாரம் செய்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள், துதித்து அவரை என்ன செய்தாங்க? பாடினாங்க. God spoke to them already in the prophecies. The fight belongs to God. So they felt very happy. They know what will happen in the future. So they praised God, they bowed down, they worshipped God, they sang and praised God again and again. யோசபாத்துக்கு பயம் இருந்தது. இப்ப தேவனுடைய வார்த்தைக்கு பின்பாக அவருக்கு பயம் கிடையாது. First Joshabat had fear about the fight, but after receiving the prophecy or the word from God, he was not in fear. அதனாலதான் அவர் சந்தோஷமாய் காணப்பட்டார். That is why he felt very happy after that. அதுக்கு பின்பு யோசபாத் அவர் ஒரு ஆலோசனை செய்தார். After getting the word, the revelation from God, Jehoshabat, he had another opinion. இது தேவனுடைய வார்த்தை கிடையாது. யோசபாத் ஜனங்களோடு ஒரு ஆலோசனை செய்தார். This is not a word from God. After receiving the word from God, Jehoshabat, he had an opinion with the people on his own. பாடகர்களை முன்னே அனுப்பி He left the singers in the front. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று அவரை துதிக்கும்படியாக அனுப்பினார்கள். The Lord is good and his mercy endures forever. They sang in front. இது கர்த்தர் சொல்லல, இது யோசபாத் உடைய ஒரு ஆலோசனை. God did not say this. This is Jehoshabat's advice. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம், யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களுக்கு செய்யற ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். அதுதான் அவருடைய வார்த்தை, அதுதான் பரலோகத்திலிருந்து வந்த ஆலோசனை. What God spoke from heaven, the heavenly word was, the fight belongs to God. The Lord will fight for you and you will stand still and see the salvation from God. அது உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அவர்கள் தேவ சமூகத்திலே பணிந்து தன்னை முற்றிலும் அர்ப்பணித்து தேவனை விட்டு நமக்கு யாரும் இல்லை என்று தேவனிடத்தில் அவர்கள் சரண்டர் ஆனதினாலே இந்த வார்த்தைகள் தேவன் கொடுத்தாங்க. The people and King Jehoshabat, out of fear, they bowed down to God, they prayed to God, they fasted in the presence of God, knowing that the God should do something for them. That is why God said, the fight belongs to me. பாடகர்களை துதிப்பதற்காக பாட முன்ன அனுப்பினது அது யோசபாத்துடைய ஆலோசனை. The singers who sang that God's mercy endures forever, that is not God's advice, that is Jehoshabat's advice. ஏன் அப்படின்னா, நாளைக்கு யோசபாத் அவருடைய ஜனங்கள் சொல்லிடக்கூடாது, நாங்க பட்டயத்தை வைத்து விட்டணும், நாங்க விரட்டணும், நாங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் யுத்தத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்தை நீ பாட்டுக்கு ஏதாவது செஞ்சிட்டு. யுத்தம் உன்னுடையது கிடையாது, யுத்தம் என்னுடையது. God knows that people should not say later that we won the battle, we used the spears, we used the weapons and we overcame the enemy army. People should not say like this. So God said, nothing, you have nothing to do with the battle. I will fight for you. You just keep singing, you just keep praising, you do whatever you like. யோசபாத் அங்க பாடினாலும் சரி பாடாட்டாலும் சரி, அவர்கள் லேவியனை முன்ன அனுப்பினாலும் சரி அனுப்பாட்டாலும் சரி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது துதித்தாலும் சரி துதிக்காட்டாலும் சரி, யுத்தத்தை செய்தது கர்த்தர். Even if Jehoshabat he sings or he does not sing, if he sends the Levites in the front or not, that doesn't matter. But the battle belonged to God and God was there in the battle. நம்ம பாடி துதித்தாங்க. அதனால அவங்களுக்கு விரோதமா வந்த அம்மோனியர்கள், சேயீர் மலை தேசத்தார், இவங்கெல்லாம் என்னது மோவாபியர், இவங்கெல்லாம் ஓடி போனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம இருக்கிறோம். பாடி துதித்தாங்களோ பாடி துதிக்கலையோ,
யுத்தம் செய்தது கர்த்தர். But we people say because they sang and they praised God, the enemy army, that is the Ammonites, the Moabites, the people of Seir, they were defeated because they sang and praised. It is not like that. It is that God fought for the people. தேவ பிள்ளையே, Children of God, கர்த்தருடைய பகுதியில் நாம் எல்லாவற்றையும் விட்டு விட்டால், if we leave everything and surrender everything in God's hands, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். He will see to everything. தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. The vision is kept waiting. ஏற்கனவே தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள். Already the prophecies has been prophesied. நாம இன்னும் மௌனமா இராதபடிக்கு, We should not keep quiet even now. நம்முடைய தேசத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. And the war is taking place in our territory. இதனால நிச்சயமா நமக்கு லாபம் வரப்போறதே இல்ல. There is no profit out of this.